வணக்கம். உங்க பூசகர், மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம். தம்பி சொன்ன மாதிரி 2011, 16, 21 கண்டினியூவா பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அறந்தாங்கி தொகுதி கேட்பேன். இந்த முறை 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதியான அறந்தாங்கி, அது மட்டும் இல்லாமல் இந்த முறை தான் சென்னையில் விருகம்பாக்கமும் சேர்த்து விண்ணப்பிச்சிருக்கேன். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற தொண்டர்களுக்கு இந்த ஃபார்ம் வாங்குறதா இருக்கட்டும், அதை ஃபில்லப் பண்ணி விருப்பம் கொடுக்குறதா இருக்கட்டும், அது எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி. எப்படி ஒரு பொங்கல், தீபாவளி எல்லாரும் கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து எங்களை போன்ற தொடர்களும் தோழர்களும் அதை நாங்கள் கொண்டாடுவோம். ஏன்னா 234 தொகுதி எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் விருப்ப மனு கொடுக்கறதுங்கிறது அது விருப்ப மனு தொகுதியில் போட்டியிடுவதல்ல, விருப்பம் என்னுடைய கட்சி மேல என்ன விருப்பம் இருக்குங்கிறத காட்டுவதற்கான மனு தான் அது. பேரையா தான் விருப்ப மனு. அதை இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறோம். தொகுதியை பற்றி சொல்லும் பொழுது அறந்தாங்கி நான் பிறந்த ஊர். பொதுவாகவே சினிமாவினுடைய என்னுடைய வளர்ச்சி என்பது நிறைய பேர் கேரக்டர் தான் சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் ரொம்ப அழகா இருக்க, உயரமா இருக்கு அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. என்னுடைய குணத்துக்கு தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அது குணம்னு பார்த்தீங்கன்னாவே வீட்டில் வளர்ப்பு, அதுக்கப்புறம் அந்த சமுதாயத்துக்கு எந்த சமுதாயத்துக்குள்ள வளர்றோங்கிறது. அந்த வகையில் அறந்தாங்கிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா அம்மா ரெண்டுமே அறந்தாங்கி தான். ஏன்னா அது சொல்லிக் கொடுத்த பாடம் தான் இன்னைக்கு நான் இந்த உயரத்திற்கு வந்ததுங்கிறது. அப்புறம் எவ்வளோ வேணா வளரலாம், ஆனால் கெட்ட பேர் இல்லாமல் வளர்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த கெட்ட பேர் இல்லாமல் நல்ல பையன், ரொம்ப பண்பான பையன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த பண்பு என்பது பொதுவாக அறந்தாங்கினுடைய குணம். அந்த குணம் தான் எனக்கு இன்னைக்கும் முன்னாடி நிற்கிது. அதனால அறந்தாங்கி என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஏர்லியராகவே 2005 நான் கழகத்திற்கு பணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நாங்கள் 14 வயதிலிருந்தே தொண்டு நோட்டீஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு கேட்டு 14 வயதிலே சுற்றிய ஒரு சிறுவன் தான் நான். இளைஞனாக மாறியதற்கு பிறகும் 2005 திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பிரச்சாரங்கள் ஈடுபட்டு இருக்கிறேன். முறையா 2011 தலைமை கழக பேச்சாளராக இதில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருடம் தற்போது ஒரு பெரிய பயணம். இப்போ கலை இலக்கிய பகுத்தறிவு பிரிவினுடைய துணைத் தலைவர் என்கிற கூடுதல் அங்கீகாரத்தோடு இந்த முறையாக நான் களத்தில் இறங்கி இருக்கிறேன். அதனால அறந்தாங்கி என்பது என்னுடைய இதயம் மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அங்கே இருக்கவங்க எல்லாமே ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அறந்தாங்கில இருக்கவங்களுக்கு நான் அவங்களோட அடையாளமா தெரிவேன். எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல இருந்து வளர்ந்த பையன், உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அறந்தாங்கி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே பல்வேறு விதமான கட்சிகள் இருக்கலாம், சாதிய அமைப்புகள் இருக்கலாம். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்கே சாதிய கட்டமைப்புகளுக்கு உட்பட்டு நான் வரமாட்டேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சாதி மதம் கடந்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நாங்கள் மாமா மச்சான்னு அழைப்பதும், அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோடு மாமா மச்சான் என்று அழைப்பதுமா தான் இருக்கிறோம். அதனால இங்கே சாதி மத வேறுபாடு பெருசா கிடையாது. எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும். அந்த நம்பிக்கையிலிருந்து தான் நான் அறந்தாங்கி கேட்டுக்கிறேன். இப்ப நான் வசிக்கிற பகுதி, இப்ப கடந்த 15 வருடங்கள் 20 வருடங்களா இப்ப நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப வசிக்கக்கூடிய பகுதியா விருகம்பாக்கம் இருக்கு. விருகம்பாக்கத்துல ரொம்ப கேஷுவலா ஒரு ட்ரௌசர் போட்டு, டிஷர்ட் போட்டுட்டு கேஷுவலா எல்லாரோடையும் சுற்றி பழகக்கூடிய ஒரு சாதாரண மனிதனா அதுக்குள்ள நான் இருந்துட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் கழக பணிகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நான் ஒரு ஸ்டேட் ரெப்ரசண்டா இருக்கிறதுனால என்ன ஒரு பகுதிக்குள்ள நீங்க பிரிச்சிட முடியாது. தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் போறதாக இருக்கட்டும், தமிழகம் முழுவதும் போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போறதா இருக்கட்டும், அப்படிங்க மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு தொகுதிக்குள்ள வேலை செய்வாங்க. எனக்கு 234 தொகுதியும் என் தொகுதி தான். ஏன்னா நான் மாநில பொறுப்பில் இருப்பதாகவும் தலைமை கழக பேச்சாளராக இருப்பதனாலும் ஊடக பிரிவுகள்ல நிறைய விவாதங்கள்ல கலந்துக்கிறதுனாலையும் எனக்கு ஒரு தனிப்பட்ட தொகுதி கிடையாது. எனக்கு 234 தொகுதி என் தொகுதி தான். அந்த வகையில விருகம்பாக்கம் என்னுடைய காஞ்சிபுரம் 2011 ஓட்டு கேட்க போவோம். உனக்கு என்ன 12 வயசு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். அதுதான். அதே மாதிரி அறந்தாங்கிலையும் அப்படித்தான். நாங்கள் அறந்தாங்கில ஒரு 20 வருஷமா கிளப் வச்சிருக்கிறோம். கேபிஎஸ்சின்னு ஒரு கிளப் 25 வருடம் ஆச்சு. அதுல ஒரு வயசு குழந்தைய தூக்கிட்டு ஒரு ஷோ பண்ணியிருப்பாங்க. நான் தான் அந்த ஷோவை நடத்துவேன். திடீர்னு ஒரு பையன் இந்த வருடம் ஷோ நடத்தும், போன வருடம் ஷோ நடத்தும் போது அங்கிள் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். இல்லை, ஞாபகம் இல்லைன்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன கை குழந்தையா வச்சிருந்தாரு. இப்ப நான் கல்யாணம் பண்ணி என் குழந்தையோட வந்திருக்கேன். அப்படின்னா ஸோ நம்ம ரொம்ப நாளா இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ்ல இருக்கிறதுனால ஒரு 3 ஜெனரேஷன் ரொம்ப ஈஸியா நான் டச் பண்ணிட்டேன். ஒரு 80 வயசு பாட்டிகிட்ட போய் கேட்டா என்னோட மெட்டிவலி மேனா இருப்பாங்க. 40 இயர்ஸ் இருக்கவங்களும் இருப்பாங்க, 25 வயசுலயும் இருப்பாங்க. ஆனா நான் நினைச்சேன் இந்த ஜெனரேஷன் 15-16 வயசுல உங்களுக்கு தெரியாதுன்னுட்டு. ஆனா இப்ப அதே மெட்டிவலியை செல்போன்ல எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு எங்க போனாலும் அங்கிள் நான் மெட்டிவலியில பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போதைக்கு 3 ஜெனரேஷனை ரீச் பண்ண நடிகன் நான் தான் நினைக்கிறேன்.